செல்லப்பாண்டி அடிச்சுக்கிறத பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. ஸோ அடிச்சுக்கிற அடியை பார்த்தா செல்லப்பாண்டி இறந்துருவான் போலுக்கு. ஆனால் அவன் சவாலை ஜெயிக்காமல் இதை விட்டு கொடுக்க மாட்டான் போலயே அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த விஷயம் இப்போது ராஜாங்க குடும்பத்துக்கும் தெரிய வருது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பாட்டி நேராக கிளம்பி இங்கே வராங்க. என்னடா நீ போட்ட சபதத்தில் பாதி முடிஞ்சிச்சு, இன்னும் 24 மணி தான் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தில் நீ என்ன தான் கட்டி பிடிச்சி கதறி அழுதாலும் கூட நாங்கள் உன் பொண்ணை எங்கள் வீட்டு மருமகளாக ஏற்றுக்க போகிறது கிடையாது. அதுக்கு ஒரு தராதரம் இருக்குது. உன் பொண்ணை நீ தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் செல்லப்பாண்டி விடாமல் தன்னை அடித்து துன்புறுத்திக்கிறாரு. கண்டிப்பாக என் பொண்ணு அங்கே வருவா, இந்த போட்டு நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் சேதுவும் அங்கே போகிறாங்க. குடிச்சிட்டு செல்லப்பாண்டி அடிச்சுக்கிட்டு தன்னை துன்புறுத்ததை பார்த்து சிரிச்சுக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நீ என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பாக உன் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வரப்போகிறது கிடையாது. எங்கள் அப்பாவை ஜெயிலுக்கு அமிச்ச உன் பொண்ணு நாங்கள் எப்படி வாழப்போன்னு நினைக்கிறேன்? சத்தியமாக அது ஒரு நாள் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் செல்லப்பாண்டி அடிச்சுக்கிறத பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே கதறாங்க. அதை பார்த்த ஆறுமுகம், கண்டிப்பாக நாம் செல்லப்பாண்டிக்கு உதவியாகணும். செல்லப்பாண்டி மட்டும் இதாக ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாவம் நம்ம சும்மா விடாது அப்படிங்கிற மாதிரி உடனே தாமரைக்கு கால் பண்ணுறான். தாமரைக்கு கால் பண்ணி, செல்லப்பாண்டி இப்படி அடிச்சுக்கிறான், அதுக்கெலாம் காரணமே நீ தான். எனக்கு இப்போது உடனே பணம் வேணும். பணம் மட்டும் தரல அப்படின்னா இந்த உண்மையெல்லாம் போயினா செல்லப்பாண்டிகிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆறுமுகம் மிரட்டுறான். தாமரைக்கு என்ன பண்ணுறதே தெரில. தாமரை அவங்க அம்மாட்டையும் சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த ஆறுமுகம் பயிலால் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சுமா. அவன்கிட்ட ஃபோன் வாங்கி ஏன்டா பண்ணணுன்னு இருக்குது. இப்போது அவன் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கானா. நான் தான் பேசினேன் அப்படிங்கிறத போயிட்டு இப்போது செல்லப்பாண்டிகிட்ட இல்லைனா இங்கே ராஜாங்கத்தில் சொல்லிவிடுன்னு சொல்லி மிரட்டுறான். பணம் கேட்குறான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா. முதல்ல இவனுக்கு எதனா வழி பண்ணணும், இல்லை அப்படின்னா நான் மாட்டி பண்ணு பயமாக இருக்குமான்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு தாமரோட அம்மா பொறுமையாக போய் சேர்த்துட்டு சொல்கிறாங்க, இப்போதைக்கு எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ ராஜாங்கத்துடைய மான மரியாதை கண்டிப்பாக தேவை. நம்ம செல்வாக்கு இருந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அவளை பொறுமையாக வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுங்க. அழைச்சி வந்ததுக்கு பிறகு அவளை நம்ம வீட்டில் வச்சு பண்ணக்கூடிய கொடுமையில் அவளாவே இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு ஓடிடுவா. அப்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி தாமரையும் தாமரோட அம்மாவும் அப்படியே போயிட்டு சேதுகிட்ட சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் சேதுவும் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ராஜாங்கத்திட்ட பேசி ஒரு வழியாக செல்லப்பாண்டி போட்ட சபதத்தில் வெற்றி அடைய வைக்கிற வழி தமிழை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க மருமகளாக. ஆனால் அவங்க மருமகளாக வராங்கன்னு நினச்சி தான் தமிழ் உள்ளே வராங்க. ஆனால் அதுக்கு பிறகு தாமரோட அம்மா சேது எல்லாம் சேர்ந்து தமிழுக்கு என்னென்ன கொடுமை பண்ணி அவங்கள வீட்டுக்கு விரட்ட போகிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக வரக்கூடிய எபிசோடில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சேது கூடிய விரைவில் தாமரையை பற்றியும் அவங்க அம்மா பற்றியும் புரிஞ்சுப்பாங்களா, தமிழுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, என்ன பண்ண போகிறாங்க, உங்கள்ட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.